வணக்கம். மேற்குறி செய்திகள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனையடுத்து தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் வ.உ. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா அன்னை தெரசா நினைவு தினத்தை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் பாரத ரத்னா அன்னை தெரசாவின் 27வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள், புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் உட்பட கிறிஸ்துவ அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் அன்னை தெரசாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் வெளியானதை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த திரையரங்குகளில் இன்று வெளியாகியுள்ளது. கோரிமேடு சாலையில் உள்ள முருகா திரையரங்குகளில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி வெளியிடப்பட்டது. 1 மணிக்கு முன்னதாக வந்த ரசிகர்கள் பெருமளவில் கூடி காத்திருந்து திரையரங்கத்தில் உள்ள மகிழ்ச்சியோடு உள்ளே சென்றனர். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் உயரப்பிடித்து மகிழ்ந்தனர். படத்தின் எழுத்து துவங்கியது முதல் விஜய் காண்பிக்கும் வரை ரசிகர்கள் உற்சாகத்துடன் விசில் அடித்து படத்தை வரவேற்றனர். அதிவேகமாக செல்லும் ரயிலில் விஜயகாந்த் முகத்தில் இருந்து விஜய் முகம் வரும் வரை ரசிகர்கள் இருக்கையில் உட்காராமல் உற்சாகத்துடன் எழுந்து விசில் அடித்து கைதட்டி ஆரவாரம் செய்தனர். இதேபோல் காமராஜர் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கில் காலை 10 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளியே காத்திருந்து படம் பார்க்க சென்றனர். முன்னதாக இவர்கள் மேல தாளங்களுடன் விஜயின் உருவப்படத்தை கொண்டு வந்து திரையரங்கம் முன்பாக வைத்து நடனமாடி மகிழ்ந்தனர். ஊர்வலத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை எடுத்து வந்த ரசிகர்கள் உயரப்பிடித்து விஜய் வாழ்க என்று கோஷமிட்ட வண்ணம் திரையரங்கில் காத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கலிதித்தால்குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ளது கலிதித்தால்குப்பம். PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளியின் துணை முதல்வர் பாக்யலட்சுமி, அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, தலைமை ஆசிரியர் அறிவழகி உள்ளிட்டோருக்கும் மேலும் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை வழங்கினார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அங்காளன் MLA பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உட்பட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிரந்தர நீதிபதியை நியமிக்க வேண்டும், காலியாக உள்ள ஊழியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 2 நாள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் புதிய ஒருங்கிணைந்த புதிய நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு நிரந்தர நீதிபதி நியமிக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறையும் நிலவி வருகிறது. நீதிமன்றத்திற்கு புதுச்சேரியில் இருந்து ஊழியர்கள் நியமிக்கப்பட்டதால் அவர்கள் விடுபெடுத்து சென்று விடுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதேபோல் இலவச சட்ட உதவி மையத்திற்கு கட்டிடம் கட்டிட கோரியும் இதுவரை அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதுபோன்று பல்வேறு காரணங்களால் காரைக்கால் நீதிமன்றத்தில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் பணிபுரியும் 70க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு பணிக்கு செல்லாமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வழக்குகள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த புத்துப்பட்டு மஞ்சினீஸ்வரர் ஐயனாரப்பன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அமைந்துள்ள புத்துப்பட்டியில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மஞ்சினீஸ்வரர் ஐயனாரப்பன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் முதல் கால பூஜைகளுடன் துவங்கி இன்று அதிகாலை 4ஆம் கால பூஜையுடன் துவங்கி பரிவார யாகசாலையில் கலச புறப்பாடுடன் சரியாக காலை 9:50 மணி அளவில் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகமும்
அதனை அடுத்து சித்தர் பீடம், நாகக்கன்னி, புற்று அம்மன் சன்னதி, குதிரை வீரர்கள் சன்னதி, மலையாளத்தார் சன்னதி ஆகியவைகளை அடுத்து ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், மஞ்சினேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஐயனாரப்பன் சன்னதிக்கு சிவாச்சாரியர்களால் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமிகளை வழிபட்டு சென்றனர். அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மதுரை ஆதீனம் தலைமையில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு விழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு ஆசி பெற்று பக்தர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு முதலாம் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தலைமையில் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமங்கள், அஸ்திர ஹோமம் உட்பட யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகுதி செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர் உட்பட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பாளையத்தில் உள்ள அருள்மிகு விநாயக, முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான கலசாபிஷேகங்களும் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மதுரை ஆதீனத்திடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் பூஜையில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவை வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கு 3ஆம் கட்டமாக 30 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமர் சர்மா இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சென்டாக் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு நேற்று நடைபெற்றதில் மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 8 மாணவர்கள், மாஹி பல் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 7, நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் 6, வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 7, நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் 2 என மொத்தம் 30 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். முதுநிலை, இளநிலை மருத்துவ மாணவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பயிற்சிக்கால உதவித்தொகையை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MD, MS, MBBS பயிலும் மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு திட்டங்களின் ஒரு பகுதியாக மருத்துவமனையில் பயிற்சி அல்லது இன்டர்ன்ஷிப்பின் செய்கின்றனர். இதற்காக தேசிய மருத்துவ கவுன்சில் விதிமுறையின்படி அவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க வேண்டும். ஆனால் புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பயிற்சி மருத்துவர்களுக்கு சரிவர உதவித்தொகை வழங்கவில்லை. அதேவேளை பயிற்சி மாணவர்களிடம் கடுமையான வேலையை மட்டும் வாங்கிக் கொள்கின்றனர். இதேபோல் பயிற்சிக்கால உதவித்தொகை சீராக வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு மாதிரியாக பயிற்சி உதவித்தொகையை அளித்து வருகிறது. புதுச்சேரியில் அரசாணை ஏதும் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் என்றும், இது தொடர்பாக தேசிய மருத்துவ கவுன்சிலுக்கு புகார்கள் சென்ற நிலையில் சுகாதாரத்துறை அதிரடியாக மருத்துவ மாணவர்களில் பயிற்சிக்கால உதவித்தொகையை உயர்த்தி ஒரே மாதிரியாக வசூலிக்க உத்தரவிட்டுள்ளது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் மிதிவண்டி மற்றும் மழை அங்கியை வழங்கினார். இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவியர் என பலர் கலந்து கொண்டனர்.